நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் வந்துட்டு டவர் லைனுக்கு கீழே வரும்போது எப்படி வேலை செய்யணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அது வேலை செய்கிறத வந்துட்டு இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் அது ரிமூவ் பண்ணுறதுலேருந்து ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் எப்படி செய்யணும் அப்படின்றத மெத்தடை சொல்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்ப நாட்டுக்கு பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Please may take the videos posted here are for educational purpose only and if you should return to watch it and we will never take any responsibility for it. நண்பா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ரிமூவலுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன். ரிமூவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிரவுண்ட் பண்ணணும், இல்லை வந்துட்டு நீங்கள் மோட்டரை இதாக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் மோட்டரு கூட கனெக்ஷன் கொடுத்து செய்கிறது எப்படின்றத சொல்லிடுறேன். அடுத்தது கிரவுண்ட் பண்ணுறது எப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ மோட்டர் கூட பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டில் போகக்கூடிய ஒயர், அதாவது ஸ்டார்டரை வந்துட்டு புஷ் பண்ணும்போது இங்கே ஸ்டார்டர்லேருந்து வரக்கூடிய இன்புட் இது வந்துட்டு அவுட்புட்டு. ஸோ இதை வந்துட்டு நம்ம லிங்க் பண்ணுறோம், டேரெக்டாக லிங்க் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ மோட்டர் நமக்கு 3 பேஸுமே லோட் ஆகிடும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் வரக்கூடிய இண்டக்ஷன் வந்துட்டு மோட்டரை 0 பண்ணிவிடும். ஒருவேளை நீங்கள் ஒரு லைனை கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 2 லைனுக்கான பவர் தான் ஐடியல் ஆகும். ஸோ இதுக்கான பவர் வந்துட்டு ஃப்ளோ இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களால் கை வைக்க முடியாது. இந்த 2 லைனில் நீங்கள் கை வச்சு செய்யலாம், இந்த 3வது லைனில் கை வைக்க முடியாது. ஸோ நீங்கள் 3த்தையும் நீங்கள் டைரெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு பவர் டெட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய லைனை வந்துட்டு, அதாவது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்துட்டு சேஞ்ச் ஓவர் இல்லை ஃபியூஸ்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து தான் பவர் சோர்ஸ் இங்கே வருது. இதுக்கு இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்க அப்படின்னா 120 மீட்டர் இருந்தது நேற்று நான் வேலை செஞ்சதில். ஸோ இப்போ வந்துட்டு 120 மீட்டர் இருக்கக்கூடிய கேபிளை வந்துட்டு நீங்கள் இறக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஒருவேளை இந்த லூப்பு நீங்கள் கொடுக்காமல் செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் வந்துட்டு ஒயரை கை வைக்க முடியாது. அதாவது ஒயர் வந்துட்டு இது வந்துட்டு அங்கங்கேயும் வெடித்து காயமானது, ஓப்பன் ஆன ஒயரு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களால் வேலை செய்ய முடியாது, விறுவிறுப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதே நேரத்தில் விறுவிறுப்பு பார்த்தீங்கன்னா அடிக்கிற இடம் வந்துட்டு கண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் தான் செக்யூராக வேலை செய்யணும். இப்போ வந்துட்டு ரிமூவலுக்கு சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரிமூவலுக்கு வந்துட்டு ஆல்ரெடி கீழே கேபிளை ரிமூவ் பண்ணி கீழே போட்டிருக்கிறோம். கீழே போட்டிருக்கிற பட்சத்தில் நமக்கு கேபிளே ஆல்ரெடி கீழே இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஸ்டார்டரோட கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த கேபிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலான தரையில் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி நோட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வயல்வெளியில் இருக்குது, சோளக்காடு அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லாமே கண்ணாப்பின்னு எடுத்து சுருட்ட முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பயிர் வந்துட்டு டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய ஒயரை ஒரு பிட்டாக நம்ம வந்துட்டு இடையில ஜாயிண்ட் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி கட் பண்ணி எடுத்து நிற்கலாம். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் நமக்கு எர்த்தடிக்கக்கூடாது, விறுவிறுப்பு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இந்த மோட்டர் ஒயர் அப்படியே வச்சுட்டு நீங்கள் எல்லா வேலையுமே செய்யலாம். இந்த ஒயர் வந்துட்டு மேலே தூக்கி வச்சுருந்தா மட்டும் எர்த்து வரல, கீழே இறக்கி போட்டிருந்தாலுமே தரையில் இருக்கும்போது கூட இதோட எர்த்தை வந்துட்டு நம்மளால் உணர முடிஞ்சுது. ஸோ அதையும் நான் செக் பண்ணேன், ஆனால் உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தரையில் இருக்கக்கூடிய ஒயரை எர்த்தடிக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் எல்லா வேலையும் இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் இங்கே இருக்கக்கூடிய ஜம்பரை, அதாவது இந்த லூப்பை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ அடுத்து ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒயரை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணல, அது அப்படியே கீழே விட்டாச்சு. இருக்கும்போது இது அடுத்த செட்டு வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ண தொடங்கிட்டோம். இப்போ இந்த மெயின் கேரியர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் ஸ்டே கம்பி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டே கம்பியில் கட்டக்கடி எர்த்தடிக்குது. நார்மலாக ஒயரில் எர்த்தடிக்கிற மாதிரி ஸ்டே கம்பியில் பார்த்தீங்கன்னா அந்த தோலுக்கு மேலே, க்ரீன் தோலுக்கு மேலே எர்த்து வந்துட்டு இண்டக்ஷன் ஆகுது. ஸ்டே கம்பி மேலே வருஷம் அது எர்த்து செம்மையாக வருது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதே போல் இருக்கா, இந்த இருக்கக்கூடிய ஃபேஸ், அதாவது மெயின் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த மெயின் ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய ஒயரை வந்துட்டு 3 ஒயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுறோம். ரெடி பண்ணிவிட்டு லூப் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம எர்த்து கொடுக்கணும், இல்லை வந்துட்டு ஏதோ ஒன்று லோடு கொடுக்கணும். எர்த்து கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் நார்மலாக மோட்டர் சைடில் கூட அப்படி தரலாம். அதாவது 3 லைனையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி லூப் பண்ணிவிட்டு இதோட எர்த்தை வந்துட்டு நீங்கள் ஈரமான பகுதியில் மண்ணில் வந்துட்டு கிரவுண்ட் பண்ணிடணும். ஒரு கடப்பாறை அந்த மாதிரி எதாவது அடித்து கிரவுண்ட் பண்ணிவிட்டு இதுங்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய எர்த்தை வந்துட்டு கீழே போயிடும். அதாவது தர ஈரமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஹெவியாக ஈரந்தாவில் ஒரு நார்மலான ஈரந்தால் கூட ஓகே தான். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நார்மலாக இப்படியும் செய்யலாம். ஒரு ஹோல்டர் பல்ப் இருக்குது அப்படின்னா கூட ஒரு 60 வாட்ஸ் பல்ப் இந்த மாதிரி குண்டு பல்பில் பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தும் போது இந்த 3 லைனையும் லூப் பண்ணிவிட்டு லூப் பண்ண ஒயரை ஒரு ஹோல்டர் பல்புக்கு கொடுத்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் ஒரு நியூட்ரலில் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த பல்ப் எரிய செய்யாது, ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இண்டக்ஷனை கட் பண்ணிவிடும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக இங்கே தரவில் நீங்கள் இதை கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா
நீங்கள் ரெகுலராக வந்துட்டு வேலை செய்யலாம், பிடிக்கலாம். இடையில ஏதாவது ஒயர் ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பயப்படாமல் கை வைக்கலாம். ஜாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ வரக்கூடிய ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா 91 மீட்டர் இப்படி தான் வரும். 91 மீட்டர் வருதுன்னா இது வந்துட்டு 120 மீட்டர் சொல்லியிருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் இடையில வந்துட்டு நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்துட்டு ரோல் பண்ணும்போது 120 மீட்டர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 60 மீட்டரில் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விடுபட்ட பகுதியை வந்துட்டு ஒரு லூப் வந்துட்டு ஒட்ட வச்சு போட்டு அனுப்பி விட்ருவாங்க. ஸோ அதையும் நம்ம தான் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது விறுவிறுப்பு இல்லாமல் நீங்கள் வேலை செய்யலாம். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே ஸ்டார்டரில் வந்துட்டு இங்கே கனெக்ஷன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த வேலையை எல்லாமே இப்படி முடிச்சிடுறீங்க. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது இந்த கொடுத்துருக்கக்கூடிய லூப், அதாவது எர்த்திங் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த எர்த்திங்கை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நார்மல் ஆகிடும். ஸோ அப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் ஃபியூஸ் கேரியரை போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்மெட்டு. அதாவது நீங்கள் தெரியாமல் வேலை செய்றீங்க அப்படின்ற பட்சத்தில் தெரியாத நண்பர்களுக்காக மட்டும்தான் அந்த பதிவு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.